ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் கங்கா எவ்வளோ சொல்லியும் குமரன் மலேசியா போக பேக்கிங் பண்ணுறாரு. ட்ரெஸ் எல்லாம் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னா, சும்மா சொல்லாத, பணம் இருந்தால் தான் குழந்தைய வளர்க்க முடியும், டெலிவரிக்கு உதவும்னு சொல்கிறாரு. இங்கே நீ இருந்தால் மட்டும் நீ சந்தோஷமாக என்கிட்ட பேசி சந்தோஷமாக சிரிச்சிடுவியா, பேசிடுவியா, அங்கே போனாலும் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இது உண்மை தானே? பணத்துக்காக தானே சபையில் அவ்வளோ பேர் எதிர்க்கும் இந்த ஆளை நம்பி புள்ளை பெற்று நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு கேட்ட கங்காவுக்கு இது ஒரு பதிலடி கொடுக்குறாரு குமரன். உண்மையிலே நல்லாயிருக்கு. அங்கே சாரதம்மா பூஜை போட்டு குமரனை வழி அனுப்ப பார்க்குறாங்க. இங்கேயும் விஜயும் குமரனுக்கும் நல்ல பாண்டிங், 2 பேரும் கட்டி பிடிச்சி வழி அனுப்புகிறாங்க. நிவின் எல்லோருமே வந்திருக்காங்க. யமுனா நான் வர்றதுக்குள்ளே கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறாரு. யமுனா கலெக்டர் ஆகி என்ன சாதிக்க போகுது, விஷம் தான் அது மனசில். காவேரிக்கிட்டேயும் சொல்கிறாரு, நல்லா பார்த்துக்கோ, கங்கா பார்த்துக்கோன்னு. எல்லோரும் வழி அனுப்பிட்டு வந்து கங்கா காவேரியை விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காவேரி போய் தோள் மேலே கையை போட்டு, நீங்கள் முழுசாக பாப்பாவை பார்க்க போகிறீங்க, நம்ம பாப்பா வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுறா. இந்த இடத்துல ஒரு புருஷனாக விஜய் வந்து என் காவேரி இப்போ இருக்கிற போலேயே எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் பாப்பாவுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. எப்படியோ இருந்த விஜய் வந்து ஒரு பொண்டாட்டிக்காக சாமி பக்தராக கடவுளாண்ட வேண்டுறாரு. இதை நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் சொன்னதையும் விஜய் நினச்சி பார்த்து கொஞ்சம் வருத்தத்தோடு தான் போகிறாரு. அடுத்ததான் 2 பாப்பாவுக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு டாக்டர் சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. அவங்க மட்டும்தான் இல்லை, நமக்கும் சந்தோஷம்தான். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாய் பாய்.